எல்லோருக்கும் வணக்கம். என்னடா போய் கொளுத்துறேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, மாடி செடிகளுக்கு தேவையான முக்கியமான சத்து சாம்பல் சத்து. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக செடிகளுக்கு நான் கொடுக்கவே இல்லைங்க. எப்போவுமே சாம்பல் எனக்கு வெளியே கிடைக்கும், கொண்டு வந்து செடிகள் எல்லாத்துக்கும் போட்டுருவேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பலே கிடைக்கலங்க. ஆனால் செடிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணி இலை தழைகள் எல்லாம் கட் பண்ணி காய போட்டு வச்சுருந்தேன். நிறைய செடிகளை கட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ மழை காலம் இல்லையா, அதனால் கட் பண்ணி விட்டுருந்தேன். அந்த கொப்புகள் எல்லாம் காய வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் காய போட்டு நல்லா எரிய போட்டுட்டேங்க. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சரட்டெல்லாம் இருந்தது, வரட்டி கூட இதில் நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் காய போட்டு நல்லா எரிச்சிட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது, காலையில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த இரும்பு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். கீழே மண் போட்டு தான் நான் இது எரிய போட்டேன். நீங்கள் இந்த மாதிரி யாராவது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சேஃப்டியாக செய்யுங்க. நான் ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் மண் நல்லா பரவலாக கொட்டி விட்டுட்டேங்க. அதுக்கு மேலே தான் இலை தழைகளெல்லாம் போட்டு எரிய போட்டேன். அதனால் நமக்கு தளமும் சூடேறாது. அது இல்லாத பக்கத்துலேயே ஒரு பக்கெட் தண்ணியும் ரெடியாக வச்சுக்கிட்டேங்க ஒரு சேஃப்டிக்காக. உங்கள் மாடி தோட்ட செடிகளுக்கு இந்த மாதிரி சாம்பல் சத்து தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் சேஃப்டியாக செய்யணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.